மேபி ஏதோ மிராக்கல் நடிச்சா சிஎஸ்கே ஜெயிக்கலாம். சரி, இப்போ வந்து டிக்கெட் வாங்கி வந்திருக்கீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல, வேஸ்ட். 200 டச் பண்ணதே வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தான். அதுவே வந்து பாக்கோம், நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நொட்டிட்டே போயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு லிட்டரலாவே. ஆட்சி பேசாரா இருக்கு எப்படியா கம்பேக் கொடுப்போம், ஆண்ட பரம்பரையா ஓட விடுவோம், அடுத்து பார்ப்போம் ஆண்ட பரம்பரையா நாங்களான்னு பார்த்துப்போம். இல்ல இதுல யாரோட நல்லா ஆடி இருந்தா? இவங்க ஒன் பேர் எம்மி ஆயுஷா நல்லா இருக்கு. ஓகே மேடம், இப்போ மேட்ச் போயிட்டு இருக்கு. சோ இதுல வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? நாங்க கொஞ்சம் சான்ஸ் இவங்களுக்கு இருக்கு, பஞ்சாபுக்கு இருக்க சான்ஸ் இருக்கு, பால்ஸ் இருக்கு, விக்கெட்ஸ் இருக்கு, சோ ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. மேபி ஏதோ மிராக்கல் நடிச்சா சிஎஸ்கே ஜெயிக்கலாம். முதல்ல இந்த ஃபிளம்மிங் இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்களா வேஸ்ட். எல்லாம் ஓட சொல்ல வச்சுட்டு என்ன ஆடுறானுங்க அவனுங்க. ஒருத்தங்க கூட ஒரு இதாவே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை. எதுவுமே சுத்தமா அந்த எல்லாமே டிசப்பாயிண்டா இருக்கோம் நாங்க. நிஜமாவே வேஸ்ட். அவங்க என்ன எல்லாம் மாத்தணும். தோனி வந்தாதான் இது சரியா வரும். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா 11 பாலுக்கு 30 ரன் என்னமோ அடிச்சிருந்தாங்க. கரெக்ட். பட் அந்த அளவுக்கு ஒன்றும் இதா இல்ல, ஒரு ஃபயரா இல்ல. எல்லாமே என்னமோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளையாடுறானுங்க. எல்லாம் ஒரு ஃபாரின் பிளேயர்ஸே ஒன்றும் சரியா ஒரு இதா ஆடல. சரி, இப்போ வந்து டிக்கெட் வாங்கி வந்திருக்கீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்ல, வேஸ்ட். ஸ்ரேயஸ் ஐயர் ஃபேன் நான், மாஸ்டா விளையாடுனாங்க ஸ்ரேயஸ் ஐயருக்காக தான் மேட்சே போனேன் இன்னைக்கு. பட் சிஎஸ்கே நல்லா தான் விளையாடுனாங்க, பட் ஸ்ரேயஸ் ஐயர் மாஸ்டா விளையாடுனாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து மேட்ச் லூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, நீங்க அது எப்படி பாக்குறீங்க? ஹோம் டவுன் இல்லையா சிஎஸ்கேக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம டஃப் கொடுத்தாங்க, நல்ல மெய்டன் ஓவர் எல்லாம் இருந்துச்சு. புது பிளேயர்ஸ் பவுலர்ஸுமே நல்லாவே டஃப்பாவே பவுல் பண்ணாங்க. 200 டச் பண்ணதே வந்து ரொம்ப பெரிய ஹாப்பினஸ் தான். அதுவே சொல்லுங்க ப்ரோ. நீங்க போய் மேட்ச் பாத்துட்டு வந்தீங்க, சோ அந்த லைவ் மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? லைவ் மொமெண்ட் எல்லாம் ப்ரோ சூப்பரா இருந்தது. லாஸ்ட் மேட்சோட இந்த மேட்ச் இன்டென்ட்டும் இம்பாக்டும் நல்லாவே இருந்தது. பட் என்ன ஒரு இதுனா வந்து பாக்கோம், நம்ம ஹோம் கிரவுண்ட்ல நொட்டிட்டே போயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு லிட்டரலாவே. அதுதான் எனக்கு. பட் தலையை வந்து ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த டைம்ல. பட் இட் வாஸ் குட். எனக்கு என்னன்னா வந்து சஞ்சு நான் ரொம்ப பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் டவுனா வந்து நல்லா பண்ணுவாருன்னு. பட் 2 மேட்சாவே ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. பிளஸ் பவுலிங்ல வந்து சேஞ்சஸ் நிறைய எடுத்துட்டு வரணும். அவனுங்களும் ஏதோ முயற்சி பண்றாங்க நம்மளும். பட் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ் அவுட் ஆயிடுது. 210 பண்ணியுமே அவங்க ஷேர்ஸ் ஏர்லாம் கூலா ஆடிட்டு இருக்கான். அவன் ஏதோ வந்து லைக் இது கல்லி கிரிக்கெட் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி ஜாலியா வந்து கிசா மோட்ல ஆடிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க முக்கிக்கிட்டு இருந்த உள்ள ஒரு பிரஷர் இல்லாம அவங்க வந்து பேட்டிங் லிட்டரலா அப்படிதான். அவனுங்களே வந்து விக்கெட் விட்டு கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருந்தது மேட்ச்ல. நம்ம எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. பட் ஆன் த ஃபிளிப் சைடு வந்து என்ன சொல்றது, நம்ம ஆயுஷ் மாத்திரையா இருக்கட்டும், எல்லா டெபியூ பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ யாரு சர்ஃப்ராஸ் கான்லாம் வந்து அந்த ஃபிளிப் ஷாட்ல வந்து அவ்வளவு கிளாஸியா இருந்தது. ஆமா, நானும் பார்த்தேன். அந்த ஃபிளிப்ஸ் அதுதான். சோ வந்து ரொம்ப நல்லா கேம் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். சரி ஓகே, எனக்கு என்னன்னா லாஸ்ட் மினிட்ல பிபி கொடுப்பாங்க, அட்லீஸ்ட் பிபி மாத்திரை போடுற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா இந்த ஸ்ரேயஸ் ஐயர் வந்து எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஆமா, லிட்டரலாவே கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க. பேட்டிங் எடுத்துட்டு பட்டையை கிளப்பிட்டு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா போலிங் வரும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா 50 அபோவ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த டைம்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க ப்ரோ? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பவுமே சிஎஸ்கேவோட பேட்டிங் லைன் அப் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா தான் போச்சு. பட் செகண்ட்ல அவங்க ஆடும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடும். ஏன்னா வந்து ஹோம் கிரவுண்டு எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. அதனால ஹோம் கிரவுண்ட்ல இருக்கும் போது ஸ்டார்டிங்ல விக்கெட் லாஸ் ஆகும்னு பார்த்தோம். அப்போ அந்த பிரபு சிம்மா அவர் வந்து ஓப்பனிங்ல உண்மையா ஆடி கொடுத்துறாரு. அது இல்லாம ஸ்ரேயஸ் ஐயரோட 50. ஸோ இதெல்லாம் ரெண்டும் கம்பேர் பண்ண விட லைக் சிஎஸ்கேவோட ரன்னை வந்து அவங்க கிட்ட சேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கொஞ்சம் கூஸ் பம்ஸா இருந்தா இருந்துச்சு நடுவில் விக்கெட் விழும்போது. பட் அதுக்கப்புறம் மேட்ச் அவங்க சைடு தான் போயிடுச்சு. இப்போ ஹாய் ப்ரோ. ஹாய். உங்க பேரு? ஆகாஷ். ஆகாஷ். ஜெர்சி பார்த்தா சிஎஸ்கே அகைன்ஸ்டா இருக்கு. பஞ்சாப் யார் சப்போர்ட்? நீங்க ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ். நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க போல இன்னைக்கு. ஆமா, ஆப்வியஸ்லி. ஆமா. என்ன
ஓப்பனிங்ல இறங்கினார் இல்லையா அவரு வந்து பிரியன்சாரியா 33 ரன்ஸ். அவர் லெவல் பால்ஸ் 39 ரன்ஸ் இல்லீங்களா? இப்போ அவரு அவுட் ஆகும்போது டிசப்பாயிண்ட் ஆனீங்களா இல்ல ஜெயிச்சிரும் பரவாயில்ல ஜெயிச்சிருவோம் தான். அப்போ நீங்க அசால்ட்டா தான் இருந்தீங்க. ஆமா, நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க, நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க. இன்னும் கூட 10 ரன் அடிப்பாங்க. இப்போ சிஎஸ்கே தோத்ததுக்கு என்ன ரீசனா இருக்குன்றீங்க? அது அவங்களே கேக்குறோம். ஓகே ப்ரோ, உங்ககிட்ட இப்ப கேள்வி கேட்க முடியாது, நீங்க அடிச்சு நின்ட்டீங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. வருத்தத்துல இருக்கிறோம் ப்ரோ. என்னண்ணே இப்படி பண்ணிட்டு போறாப்புல? எங்க டீமா பவுலிங் யூனிட் கொஞ்சம் சுமாரா இருக்கு. பவுலிங் யூனிட் மட்டும் கொஞ்சம் அந்த நேத்தன் எலிஸ் இப்ப அப்புறம் ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தர் வந்தாரு, அவரு நேம் கூட இப்ப அவரு நல்ல ஒரு வருத்தம் தான். ஆனாலும் இன்னும் சீசன் முடிஞ்சிடல. கம்பேக் கொடுப்போம், ஆண்ட பரம்பரையா ஓட விடுவோம், அடுத்து பார்ப்போம். ஆண்ட பரம்பரையா நாங்களான்னு பாத்துப்போம். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ராஜஸ்தான் ராயல் வந்து செஞ்சு ஆல் அவுட் 127 ரனுக்கு நம்மள அப்படியே மொத்தமா மடக்கிட்டானுங்க. 47 பால் வச்சு அவனுங்க வின் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த மூமெண்ட் நீங்க எப்படி பாத்தீங்க? அப்படி எப்ப ஃபேஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்? அது சிஎஸ் நியூ எல்லாம் யங் பிளேயர், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எல்லாம் நியூ பிளேயர்ன்றதுனால கொஞ்சம் எல்லாரும் எப்படி கேமோட இது எல்லாம் பார்க்காம கொஞ்சம் இதுவாயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா தான் பேட்டிங், ஆயுஷ் மாத்திரை செம நாக் ஆடினாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மற்ற பிளேயர்லாம் இன்னும் கொஞ்சம் ஆடி இருந்தா ஒரு 340 இன்னும் கண்டிப்பா நம்ம டஃப். 2 தோல்வி பார்க்காதீங்க ப்ரோ, இன்னும் 12 மேட்ச் இருக்குது. 12 மேட்ச்ல அடிச்சு மேல வரோம். நம்ம கப் நமக்கு தான் 7வது கப் லோடிங். ஆனா ப்ரோ இப்போ பாத்தீங்கன்னா இது மதர்லாண்ட் இல்லையா? சிஎஸ்கேக்கு இது மதர்லாண்ட் மாதிரி, ஹோம் டவுன். ஹோம் டவுன். இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் லூஸ் ஆனோமே, ரொம்ப வருத்தம். ரொம்ப இப்ப இது பிளானிங் மிஸ்டேக்ன்றீங்க? இல்ல, bowling mistake தான். பேட்டிங் யூனிட் கம்மி. தோனி மாதிரி யூஸ் பண்ண தெரியல. தோனி வந்து பவுலர் அவர் எப்படி மிஸ் பண்ணீங்க? இப்ப அவர் வரல. தோனி இல்ல, மிஸ்ஸிங் தான் ப்ரோ. மொத்த ஜெர்சி 7 தான். ஓகே ப்ரோ, கிரவுண்ட்ல மொத்த ஜெர்சி 7 தான். ஓபனிங் செட் ஆகல சரிங்களா? அவரு சாம்சங் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம் சரிங்களா? அவரு கொஞ்சம் ஸ்லோ ஆடினதால மேபி இந்த மேட்ச் கொஞ்சம் லேக் ஆயிருக்கு. ஆனா கண்டிப்பா சண்டே சிஎஸ்கே ஜெயிக்குது. கவலையை விடுங்க, இங்க பாருங்க, கவலையை விடுங்க. ஆர்சிபி அடிக்கிறோம் தம்பி, ஆர்சிபி அடிக்கிறோம். ஆர்சிபி எங்க பாருங்க, ஆர்சிபி அடிக்கிறோம், தூக்குறோம், சிஎஸ்கே தூக்குறோம். ஆர்சிபி ஃபேனா ப்ரோ நீங்க? ஆர்சிபி ஃபேனா இருக்கு எப்படியா? நீங்க ஜஸ்ட் இமேஜின் சண்டே நடக்க போற மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க, அப்போ உங்களோட எமோஷன் எப்படி இருக்கும்? ப்ரோ இல்ல ப்ரோ, சின்னசாமியில அவனுக்கு நிறைய வாட்டி நம்ம செஞ்சிருக்கோம் சரிங்களா? இது வந்து அவனுக்கு அடி வாங்குறது புதுசு கிடையாது சரிங்களா? பட் என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்க, அதாவது தோக்குறவங்களுக்கு வந்து தோத்துட்டு இருக்கிறது புதுசா தெரியாது. நம்மளுக்கு 6 கப் வச்சிருக்கோமா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து டவுன் ஆகுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு கூச்சமா இருக்கு. நீங்க யார் ஃபேன்னா? நாங்க ஆக்சுவலி ஆர்சிபி ஃபேன். சென்னைக்கு சப்போர்ட் பண்ண தான் வந்தோம். சென்னைக்கு சப்போர்ட்டா? ஆமா. வாவ். ஆனா பட் என்னன்னா வெரி டிசப்பாயின்மெண்ட், பவர் பிளேல சென்னை ரொம்ப சொதப்பிட்டாங்க போல. இப்போ நாங்க ஆடின 2 மேட்ச்ல உங்களுக்கு எது வந்து பெஸ்டா we will best play அப்படின்னா எது சொல்வீங்க? இது நல்ல மேட்ச் தான், கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. பட் கொஞ்சம் பவர் பிளேல இப்போ ரெண்டுலயுமே மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பவுலிங்லயே கோட் அவுட் ஆனாங்க, பேட்டிங்லயே. சஞ்சு கொஞ்சம் இன்னும் ஃபார்முக்கு வரணும். சஞ்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல கொஞ்சம் ஒரு 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்கும். அது கொஞ்சம் சிஎஸ்கேக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஒரு 250 எடுத்திருந்தாங்கன்னா 100% சிஎஸ்கே டஃப் கொடுத்துருப்பாங்க. எனிவே திருப்பி 2 பாயிண்ட் எங்களுக்கு கம்மிங் சண்டே சிஎஸ்கேல இருந்து. இந்த ஸ்டடி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. 250 ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துச்சுன்னா சிஎஸ்கேவை 190 ரவுண்ட் அப் பண்ணிடலாம், சந்தோஷம் வந்துருக்கு. பவுலிங் வந்து கொஞ்சம் சொதப்பல் ப்ரோ, அவ்வளவுதான். விக்கெட் எடுத்துருக்கலாம், சேர் விட்டாங்க, அவங்களாம் விட்டதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு ப்ரோ. விக்கெட் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்ப டோனி இல்லாத இந்த மேட்ச் எப்படி ப்ரோ? ரொம்ப இதுவா போச்சு. கேப்டன்சி கொஞ்சம் மாத்தி ஃபீல்டிங் நிக்கிறதுல அவர் கரெக்டா நிக்க வச்சு விக்கெட் எடுப்பாரு. இவரு அதை எடுக்கிறது ப்ரோ, அது ஒண்ணுதான் பிரச்சனை. இதுல வந்து சிஎஸ்கே நல்லா பவுலிங் பண்ணாது யாரு ப்ரோ? நல்லா பவுலிங் பண்ணா அன்ஷுல் நல்லா பண்ணாரு ப்ரோ. அப்புறம் ராகுல் சார் நல்லா பண்ணாரு. ப்ரோ இப்ப இதுல வந்து இன்னும் சூப்பரா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா சஞ்சு சாம்சனும் நம்ம ருத்ராஜ் கூட அடிக்கணும் ப்ரோ. அவங்க அடிச்சாதான் நம்ம 250 மேல போனா பவுலிங் வச்சு ஜெயிக்க முடியும். பவுலிங் நம்மகிட்ட இல்லன்னு தெரியும், இவங்க 210 டிஃபெண்ட் பண்ணனும்னா கஷ்டம் ப்ரோ. பவுலிங் நம்மகிட்ட 9 ஒரு பவுலர் இல்ல, சோ அதனால கண்டிப்பா நம்ம இந்த மேட்ச் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா எப்படி ப்ரோ? இதே கூட ஒரு மேட்ச் தான் ஜெயிக்கணும் ப்ரோ. சஞ்சு சாம்சன் அடிச்சு ருத்ராஜ் கூட அடிச்சு டோனி உள்ள வந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம். நம்புதான். ரமேஷ் தோத்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். நாங்க டைஹார்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சரிங்களா? பட் ஆளுங்கலாம் புதுசு இல்ல ப்ரோ. யார் புதுசா இருந்தா என்ன, எங்களுக்கு தலைவர் வராரு,
வந்தா கண்டிப்பா நாங்க பவுன்ஸ் பேக் வருவோம். ஆல்ரெடி ஒரு கப் இல்ல 2 கப் இல்ல 5 கப் வச்சிருக்கோம் ப்ரோ. அதனால எங்களுக்கு எப்பயும் பயம் இல்ல, தோத்தாலும் பிரச்சனை இல்ல ப்ரோ. தோத்தாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல இன்னும் 10 மேட்ச் இருக்கு ப்ரோ. 10-8 ஜெயிச்சா தைரியமா உள்ள போவோம் ப்ரோ. இப்ப இந்த மேட்ச்ல வந்து நீங்க எந்த பாயிண்ட்ல வந்து டிசப்பாயிண்ட் ஆனீங்க? எந்த பாயிண்ட் பார்த்தா விக்கெட்ஸ் கட்டா அந்த டைம்ல விழுல. அந்த கடைசியில வர விக்கெட்டை ஃபர்ஸ்டே விழுந்திருந்தோம் அப்படின்னா, ரன் கண்டெயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் ப்ரோ. சண்டே நமக்கு ஆர்சி மேட்ச் இருக்கு, கண்டிப்பா பவுன்ஸ் பேக் ஆகிறோம். இப்போ ஒருவேளை நம்ம ரிவர்ஸ்ல பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்மளோட ஃபீலிங் ப்ரோ? ஏன் சொல்றேன், நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் 12 மேட்ச் தோத்தாலும் நான் டைஹார்ட் சிஎஸ்கே ஃபேன் தான். சரிங்களா? அது என்னைக்கும் எந்த செகண்டும் மாத்த முடியாது ப்ரோ. ஓகே, ஆல்வேஸ் சிஎஸ்கே.